ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மகிழ்முற்றம் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றதை பார்க்கலாமா? ஆசிரியர் பெருமக்கள், குழந்தை செல்வங்கள் அனைவரையுமே 5 குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினுடைய குழு தலைவர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரையுமே நம்ம இப்ப செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவர்களை எல்லாரையும் நம்ம இப்போ பதவி ஏற்பதற்கான ஒரு விழாவானது இப்பொழுது நம்ம பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து, அடுத்த நிகழ்வாக நம்முடைய எஸ்எம்சி பிரதிநிதி அதாவது தலைவி அவர்கள். மாலை வணக்கம். முதன்முறையாக வரவேற்பு வந்திருக்கிற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், பிடிஏ தலைவர் அவர்களையும், உதவி தலைவாசிரியர் அவர்களையும், ஈடுபாடு ஆசிரியர் பெருமக்கள் அவர்களையும், மாணவ செல்வங்களையும் வருக வரையென வரவேற்கிறோம். மகிழ் முற்றத்திற்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் திருமதி ஆறுமுகத்தாய் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததான் நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலுமே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அவரோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தது நம் பள்ளியினுடைய மாணவர்களினுடைய ஒழுக்கம் மற்றும் கல்வியில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நம் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அவரோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அடுத்த உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த குழுவினுடைய ஆசிரியர்கள் 5 குழுக்களினுடைய தலைவி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி டீமுக்கு பார்த்தீங்கன்னா பிஜே அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக முல்லை டீமினுடைய தலைவி அவர்களையும் எஸ்பி அவர்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக மருதம் குழுவினுடைய தலைவி திருமதி சத்யா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நெய்தல் குழுவினுடைய பொறுப்பாசிரியர் திரு எண்ணம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக பாலை மாணவர்களுடைய தலைவி தமிழ்ச்செல்வி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக ஒரு குழுவினுடைய தலைவி, அதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த அதாவது இந்த மகிழ் முற்றத்திற்கு முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தலைவியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகத்தாய் அவர்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விஜயலட்சுமி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்ம பள்ளிக்கு அனைத்து செயல்பாடுகளுக்கு அதாவது மாணவர்களினுடைய கற்றல் திறன்களை மேம்படுத்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும், உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில இந்த மகிழ் முற்றத்தினுடைய ஆளுநராக பார்த்தீங்கன்னா யாருன்னா ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆளுநராக இருக்காங்க மகிழ் முற்றத்துக்கு. அதோட முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய தாய் அம்மா இருக்காங்க. அவங்க உதவி செய்யறதுக்காக ஒரு துணை முதலமைச்சர் வேணும். எவ்வளோ அடித்தாலும் யார் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜயலட்சுமி டீச்சரை துணை முதலமைச்சராக ஆளுநர் நியமிச்சிருக்காங்க.
சபாநாயகரா வந்து 2 பேரை போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேல்நிலை பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் திரு தயாளன் அவர்கள். இந்த மகிழ் முற்றம் அதாவது ஹவுஸ் சிஸ்டம் இதை பற்றி வந்து முழுமையாக நம்ம விளக்குவதற்காக அந்த மகிழ் முற்றத்தினுடைய இன்சார்ஜ் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய என் பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் தலைவர் அவர்களுக்கும், எஸ்எம்சி உறுப்பினர் அவர்களுக்கும், என்னுடன் பணியாற்றும் ஈர்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ் முற்றம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடிலாம் முற்றம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கிராமங்களில் மார்னிங் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது எல்லாருமே அந்த முற்றத்தில் நல்லா விளையாடுவோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ எங்ககிட்ட செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே இல்லை. நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக நல்லா விளையாடுவோம். ஸோ அதனால எங்களுக்கு நிறைய ஃபிசிக்கலாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் நடந்தாலும் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கான ஒரு திறமை தகுதி எல்லாமே அப்போ இருந்தது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. முற்றங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் சுருங்கிடுச்சு. நல்ல ஒரு தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க, மகிழ் முற்றம் அப்படின்னு சொல்லி. அந்த தலைப்பை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நாளில், அதாவது குழந்தைகள் தின விழா, இந்த நேரு மாமா பிறந்த நாளில் நம்ம இந்த விழாவை தொடங்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்துகிறோம். ஒவ்வொரு குழுவும் அமைத்து அந்த குழுவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுக்கான ஆளுமை திறனை மிக சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மகிழ் முற்றம் மாணவர் குழு அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து தலைவராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளும் உங்கள் குழுவை சரியாக நேர்த்தியாக நீங்கள் வழிநடத்தி செல்லணும். உங்கள் குழுவில் எல்லா மாணவர்களையுமே நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஒவ்வொரு மாணவர்களுக்கு இடையிலே நல்ல ஒரு பரஸ்பர நட்பு உருவாகணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் வந்து நல்ல படிப்பு, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்ல பெஸ்ட்டாக வரணும். அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கையில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில். அப்படி சொல்லும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அப்புறம் அதே மாதிரி வீட்டு பாடம் எப்படி செய்கிறீங்க, கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக செய்கிறீங்களா, படிச்சுட்டு வரீங்களா, எக்ஸாம் எப்படி மார்க்ஸ் வாங்குறீங்க, ஸ்கூலுக்கு ரெகுலராக வர்றீங்களா ஆப்சென்ட் ஆகாமல். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்ப்பாங்க. நல்ல ஒழுங்கினம் இல்லாமல் நல்ல மாணவர்களாக இருக்கிறீங்களா, அவங்க நடத்தையில், அவங்க ஒழுக்கத்தில், அவங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாமே உற்று நோக்கப்படும். நிறைய, அதாவது மாணவர்களுடைய பண்புகள் வந்து நிறைய இப்போ வர காலங்களில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சரியா இருக்கிறது இல்லை. பொய் சொல்றது, திருடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்கள் குழு, அந்த குழு கேப்டன் அதை வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் ஆசிரியரோட சேர்ந்து அதை சரியாக நீங்கள் சரியான நோக்கத்தோடு கொண்டு போகணும். அப்படி எந்த ஒரு இடையூறும் இல்லை, எந்த ஒரு சலசலப்பும், எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் உங்கள் குழு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு மாதமும் எந்த குழு பெஸ்ட்டாக செயல்படுறாங்களோ அவங்களுடைய நேம் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ புள்ளிகள், எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க, அந்த அடிப்படையில் அந்த குழுவானது தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பெயர், அந்த கேப்டனோட பெயர் எல்லாமே அந்த போர்டில் எழுதுவாங்க. அது 1 மந்த் ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அதை நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். நம்ம குழு இந்த மாதம் வரணும், நம்ம தான் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுல நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் ப்ரேயர் வந்து அது ரொம்ப முக்கியம். ப்ரேயரில் வந்து அதுவும் சொல்கிறாங்க. ப்ரேயரில் நீங்கள் நம்ம பழமொழி சொல்கிறோம், திருக்குறள் சொல்கிறோம், நியூஸ்லாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா சிறப்பாக திறம்பட அதெல்லாம் சொல்லணும். அதில் எப்படி பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாதமும் இந்த வகுப்பு லீடர் வந்து நம்ம ஒரு குழுவுக்கான வகுப்பு லீடரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த வகுப்பு லீடர் வந்து ஒவ்வொரு மாதமும் மாற்றப்படும். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மகிழ் முற்றம் மாணவர் குழு அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. இந்த கேப்டன், அதாவது கேப்டன் 1, கேப்டன் 2, இவங்க இந்த ஹவுஸ் கேப்டன் 1, ஹவுஸ் கேப்டன் 2, இவங்க 2 பேர் தான் 2 இயர்ஸ்க்கு இருப்பாங்க. டீச்சர்ஸும் 2 இயர்ஸ்க்கு இருப்பாங்க. மற்றபடி கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் லீடர்ஸ் அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் தான், ஒரு மந்த்துக்கு ஒரு ஆள் தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அது ரொட்டீனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள்.
மறுபடி எல்லாமே நீங்க என்ன நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் அறிவு, அது அரசியல் அறிவு கண்டிப்பா இருக்கும். நம்ம எப்படி சட்டமன்றம், பாராளுமன்றம் அதெல்லாம் எப்படி மாணவர்கள் அது தெரிஞ்சிருக்கணும். யார் யார் என்னென்ன உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அது எப்படி செயல்படுது, சட்டமன்றம் பாராளுமன்றம் அதெல்லாம் எப்படி செயல்படுது, அதுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் மெம்பர்ஸ் அது மாதிரி நீங்க அந்த சட்டமன்றம் இருக்கிற மாதிரி சில நிகழ்வுகளை நீங்க செய்து காட்டணும். அதெல்லாம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வரும். ஸோ அதுல உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுல கண்டிப்பா நீங்க எல்லாரும் இன்வால்வ் ஆகணும். எந்த டீம் அதுல இன்வால்வ் ஆகி நீங்க நிறைய புள்ளிகளை வாங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா எம்இஸ்ல என்ட்ரி ஆகும். சாதாரண ஸ்கூல் லெவல்ல நம்ம சொல்றது இல்ல, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் எம்இஸ்ல உங்க நேம்ல உங்க குழுல அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை கரெக்டா மனசுல வச்சுட்டு எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல குறிஞ்சி முல்லை டீமுடைய கேப்டன் திருமதி எஸ் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மருதம் டீமினுடைய கேப்டன் திருமதி சத்யா அவர்கள், டீமினுடைய தலைவி மோகனவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாளை டீமினுடைய கேப்டன் தமிழ்ச்செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவ தலைவர் கே ரேணுகா, அடுத்ததான் தேன்மொழி, 2 பேரும் வாங்க. அவர்களுக்கு பேட்ச் அணிவித்து வருகை புரிந்து சிறப்பித்த நம் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மகிழ்முற்றம் பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும் 5 இணை பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும் மாணவ தலைவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இவ்விழா சிறப்பிக்க செய்த அனைத்து நல்லுடங்களுக்கும் பள்ளியின் சார்பாக